அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما أنا لكم بمنزلة الوالد أعلمكم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد வன்சில்ஹுல் மகாதல் முகர்ரப இந்தக யோமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரின் வழியிலே வந்த அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய திருநாளிலே வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. வாழ்வில் வசந்தத்தை அடுத்தடுத்து அல்லாஹ் நமக்கு தந்து துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி மன நிம்மதியான ஆரோக்கியமான நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தரட்டுமாக. மருத்துவமனையின் பெருந்துயரங்களை விட்டும் பெருஞ்செலவுகளை விட்டும் மன உளைச்சல்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனித காபாவையும் அண்ணல் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்ய, ஹஜ்ஜி செய்ய, உம்ரா செய்ய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கட்டுமாக. நம் மூச்சு பிரியும் நேரம் நம்முடைய கடமைகளை நிறைவாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பூர்த்தியாக செய்துவிட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள், விபத்துகள், பெருஞ்சேதங்கள், உயிரிழப்புகள், திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் நம் யாவரையும் காத்து ரட்சிப்பானாக. நாளை மறுமையில் நல்லோர்கள் கூட்டத்திலே, நபிமார்கள் கூட்டத்திலே, இறைநேச செல்வர்கள் கூட்டத்திலே நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களை, நம்மிடத்திலே துவாவுக்காக விண்ணப்பித்த எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் இந்த மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையில் பல பரிணாமங்களுக்கு சொந்தக்காரர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த தோற்றத்தில் பார்த்தாலும் நமக்கு அவர்களிடத்திலிருந்து வழிகாட்டுதல் உண்டு, அவர்களிடத்திலிருந்து பாடங்கள் உண்டு. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பணியை பற்றி நிறைய இடங்களில் சொல்கிறான். 3 வசனங்களை மட்டும் உங்கள் சிந்தனைக்காக வேண்டி வைக்கிறேன். காபத்துல்லாவை கட்டி எழுப்பியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, அந்த துவாவின் மொத்தமும் முஹம்மது நபியைத்தான் சாரும். என்ன கேட்டார்கள்? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். இறைவா, இந்த மக்களுக்கு, அதாவது இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, அப்படி சுருக்கி பார்த்து விடவும் முடியும், விரிவான பொருள் கொண்டும் பார்க்கலாம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இந்த மக்களிலிருந்து ஒருவரை நீ தூதுவராக அனுப்ப வேண்டும். அந்த தூதுவரின் பிரதான பணி என்ன? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, வேத வசனங்களை, வரிகளை அவர் ஓதி காண்பிப்பார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், மக்களின் மனங்களில் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமையை, இருளை நீக்கி அந்த மக்களின் மனங்களை தூய்மைப்படுத்துகிற மகத்தான பணியை அவர் செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். யாரை மையமாக வைத்து கேட்டார்கள்? முஹம்மது நபியைத்தான் மையமாக வைத்து கேட்டார்கள். எனவே தான் அல்லாஹ் அந்த ஊரிலிருந்து, அந்த மக்களிலிருந்து, அந்த ஊரில் பிரதான குடும்பமாக வாழ்ந்த
குறைஷிகள், அந்த குறைஷிகளிலேயே பனு ஹாஷிம்களிலிருந்து ஒருவராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரை அல்லாஹ் தேர்வு செய்தான். இதை இறை தூதராக அனுப்பினான். எனவே இறைவன் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் தன் வருகையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹீம், நான் என் தகப்பனார் இப்ராஹீமின் துவா, அதன் பிரதிபலன் என்றார்கள். காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் நபி கேட்ட துவாவிற்கு அல்லாஹ் என் மூலமாக பதில் தந்தான். அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ் என் மூலமாக விடையளித்தான் என்று சொன்னார்கள். இது முதல் வசனம், சூரா பக்ராவிலே இடம்பெறுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள். இந்த துவாவிற்கு பதில் கொடுக்கும் முகமாக அல்லாஹ் பேசினான். அது எங்கே இடம்பெறுகிறது? சூரா ஆலு இம்ரானிலே இடம்பெறுகிறது. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். இஸ் பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. மக்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான். அவர்களிலிருந்தே ஒருவரை அவர்களுக்கான வழிகாட்டியாக இறை தூதராக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த இறை தூதரின் பிரதான பணி என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார், மக்களின் மனங்களில் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமையை, இருளை போக்கி அதை தூய்மைப்படுத்தும் பரிசுத்தப்படுத்துகிற வேலையை செய்வார், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அதே ஆங்கிள்லே அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யுஸக்கீஹிம் என்ற வார்த்தையை கடைசியில் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை முன்னாடி சொல்கிறான். அதற்கு ஏகப்பட்ட விளக்கங்களை மார்க்க அறிஞர்கள் தருகிறார்கள். இங்கே அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் கேட்ட துவாவிற்கு அல்லாஹ் கொடுத்த பதில். அப்படியாக இந்த ஆலு இம்ரானின் வசனத்தை பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் பிரதானமாக உலகத்தில் பல பள்ளிகளில் ஓதப்படக்கூடிய, ஜும்மாவுடைய தினத்தில் ஓதப்படக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் சூரத்துல் ஜும்ஆ. அந்த ஜும்மா அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்? இறை தூதரை நாம் அனுப்பினோம். யாருக்கு அனுப்பினோம்? யாருக்காக சொல்லிக் கொடுக்க அனுப்பினோம்? அவருடைய பிரதான பணி என்ன என்பதையும் அல்லாஹ் அங்கே பட்டியலிடுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். இவர் யார் தெரியுமா? அந்த இறை தூதர் உம்மியான மக்களிடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார். உம்மியான மக்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? அதே 4 பிரதான பணி. அல்லாஹ் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அதே 4 பணி. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. வேதத்தை ஓதுவார், மக்கள் மனங்களை பரிசுத்தப்படுத்துகிற மகத்தான பணியை செய்வார், வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். இங்கே இந்த 3 வசனங்களிலும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதருடைய மகத்தான பணியை பற்றி பேசுகிறது. இந்த 3 வசனங்களிலேயுமே நாயகத்தினுடைய திருப்பணி பேசப்படுகிறது. ஆனால் நான் படித்த இந்த 3வது வசனம் இருக்கிறதே, அதிலே கூடுதலாக ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி என்னால், எந்த மக்களுக்கு அவர் அனுப்பப்பட்டார்? அல் உம்மியீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உம்மி, நபிகள் நாயகத்திற்கு நிறைய பேர் இருக்கு. அதில் ஒரு பேர் தான் உம்மி நபி. உம்மி நபி என்றால் நம்மளுடைய பாஷையில் சொல்லுவோம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம், எழுத்து மற்றும் படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நபியிடத்தில் இணைக்கும் பொழுது அப்படியான ஒரு ஒழுக்க குறைவான வார்த்தைகளோடு பேசக்கூடாது. ஏனென்றால் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவரை உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை பார்க்கிறோம் இல்லையா? அப்படி நபியோடு இணைக்கக்கூடாது. நபிக்கு எழுத்தும் தேவையில்லை, படிப்பும் தேவையில்லை. காரணம், அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம், சொல்வதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே இல்லையா? இஎம் ஹனீஃபா பாடிய பாட்டினுடைய வரிகள் இது. அல்லாஹ் தான் ஆசிரியன், அல்லாஹ் தான் ஆசிரியராக இருந்தான். எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. உலகத்தில் எந்த டீச்சருக்கும் முன்னாடி போய் உட்கார்ந்து நபிகள் படிக்கலை, மண்டி இடலை, அவங்க சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நோட்ஸ் பண்ணலை. அதை எடுத்துட்டு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து ரசூலுல்லாஹ் பேசலை. நபிக்கு ஆசிரியராக இருந்தது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் டைரக்டாக டீல் பண்ணான் நபிகிட்ட. டைரக்டாக அல்லாஹ் டீல் பண்ணான், எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்போ உம்மி என்பதற்கு எழுத படிக்க தெரியாதவர் என்று பொது புத்தியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோடு அர்த்தம் வைப்பது ஒழுங்கீனம். எழுத்தறிவும் படிப்பறிவும் பெருமானாருக்கு தேவையில்லை என்று சொல்லலாம். சரி, இப்போ மக்களுக்கு வருவோம். அல்லாஹ் சொல்கிறான், உம்மியான மக்களிடத்திலே அனுப்பப்பட்டவர். உம்மியான மக்கள் என்றால் உள்ளபடியே நபிகள் அனுப்பப்படக்கூடிய காலத்திலே வாழ்ந்த அந்த அரபு தீபகற்பத்திலே இருந்த மக்களுக்கு எழுத்தறிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், கிபி 650களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த மக்களிடத்தில் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் உலகத்தின் பல பாகங்களில் அறியாமை என்ற இருள் இருந்தது. குறிப்பாக அரபு தீபகற்பத்திலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் மொத்தமே 15 பேர் தான். அவங்களுக்கு எழுத தெரியும், எழுதுனதை வாசிக்க தெரியும், அப்படித்தான் 15 பேர்கள். அதிகபட்சமாக 17 என்று சொல்கிறார்கள் சில அறிவிப்புகளிலே. சில வரலாற்று ஆசிரியர்கள் 15லிருந்து 20 நபர்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள். மொத்த ஊரில் கிடையாதுங்க, மொத்த அரபு தீபகற்பத்திலும் அவ்வளவுதான். எனவே எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத மக்களிடத்தில் அல்லாஹ் இவர்களை இறை தூதராக அனுப்பி கற்றுக் கொடுக்கும் மகத்தான ஆசிரிய பணியை செய்ய வைத்தான். ஆசிரிய பணி, அறப்பணி, அதற்கு உன்னை நீ அர்ப்பணி என்று சொல்வார்கள் இல்லையா? அறம் சார்ந்த பணி. ஆசிரிய பணி சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அறமிக்க பணி அது. ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பணி. இன்னைக்கு அந்த ஊரில் கலெக்டராக இருக்காரு, என்னுடைய மாணவர் தான் அவர் என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் எவ்வளவு பெருமையோடு சொல்லுகிறார். இன்னைக்கு இப்படி ஊர் உலகத்திலெல்லாம் போய் அவர் உரையாற்றி கொண்டிருக்கிறாரே, அவர் என்னுடைய பிள்ளை தான், என்கிட்ட படித்தவர் தான் அவர் என்று கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எவ்வளவு பெருமிதத்தோடு சொல்கிறார். மகத்தான பணி. ஆசிரியர்கள் என்பவர்கள் தன்னை உருக்கி தன் மாணவரை செதுக்குகிறார்கள். தன்னை உருக்கி தன்னிடத்தில் பயிலக்கூடிய மாணவர்களை செதுக்குவார்கள். இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அல்லாஹ் இந்த 3 வசனங்களிலேயுமே இந்த செய்தியை கோட் பண்ணுறான். அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ஓதி காண்பித்தார்கள், ஞானங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அவருடைய மனங்களிலே இருக்கக்கூடிய அழுக்கை, அசுத்தத்தை, அறியாமையை நீக்கி அந்த மனதை சுத்தப்படுத்தினார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறான். அன்பு கூர்ந்த பெருமக்களே, அன்றைக்கு முகமது நசூருல்லா அவர்கள் கற்றுக் கொடுக்கும் நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் கல்லா இருந்தார்கள், கரடு முரடாக இருந்தார்கள், எதுவுமே தெரியாது. அப்படியான கால சூழ்நிலை இருந்த மக்களை தான் நபிகள் பெருமானார் தன்னுடைய ஆசிரியர் என்கின்ற அந்த பரிணாமத்திலே, அந்த ரோலில் உட்கார்ந்து எவ்வளவு அழகான முறையில் டீச் பண்ணாங்க என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வாக இருக்கலாம், கோடிட்டு காட்டுகிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனத்து பள்ளிவாசலிலே இருக்க ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் ஒரு கிராமத்தான். 2 வித அறிவிப்புகள் இருக்கிறது. வந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் என்றும் இருக்கிறது. வேறு சில அறிவிப்புகளிலே இஸ்லாத்தை மட்டும் ஏற்றிருந்தால், ஆனால் பண்பாடு மிக்கவர் அல்ல, அவர் சூதுவாது தெரியாதவர், ஒரு கிராமத்து மனிதராக இருந்தார். அறவே பழக்க வழக்கங்கள்லாம் பெருசாக அவருக்கு தெரியாது என்றும் அறிவிப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நிகழ்வு தான் நமக்கு முக்கியம். வந்தவர் அங்கே விருந்து பரிமாறப்பட்டது, சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு என்னமோ தெரில, அவருக்கு அடக்கி கொள்ள முடியாமல் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு போச்சு. பள்ளிவாசலுக்குள்ளே அப்படி சிறுநீர் கழிக்க துவங்கிவிட்டார். பக்கத்தில் இருந்த தோழர்களுக்கெல்லாம் சரியான கோபம். காரணம், இது இறைவனின் இல்லம், இறைவனை வணங்குவதற்கான இடம். அங்கே அசுத்தப்படுத்துவது, தூய்மைக்கு மாறாக நடப்பது உகந்ததல்லவே, அது சரியாக இருக்காதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தலையை வைக்கக்கூடிய இடம், சஜிதா செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து அசுத்தப்படுத்தினா என்ன அர்த்தம்? எல்லாரும் போய் அவரை தடுத்து நிப்பாட்ட போனாங்க. சஹீஹுல் முஸ்லிமிலே வந்திருக்கிறது, புகாரிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துஸ்ரிமூஹு, அவரை நீங்கள் தடுக்காதீர்கள், அதட்டாதீர்கள், அவரை பயன்படுத்தாதீங்க, விடுங்க, அவர் முழுசாக கழிக்கட்டும், முழுசாக அவர் போக வேண்டிய காரியத்தை செய்யட்டும் என்று அவர்களை சஹாபாக்களை தடுத்து நிப்பாட்டினாங்க. எல்லாம் அவர் முடித்த பின்னாடி ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் ரொம்ப அழகாக டீச் பண்ணாங்க. இன்ன ஹாதிஹில் மசாஜித், இது அல்லாவின் இறை இல்லம். லா துஸ்லஹு லிஷைஇம் மின் ஹாதிஹில் பவுல் வலல் கதர், இங்கே அசுத்தப்படுத்தவோ சிறுநீர் கழிக்கவோ அல்லது தூய்மைக்கு மாற்றமாக இங்கே நடந்து கொள்வதோ அது உகந்ததல்ல, சரியானதல்ல. ஏன்னா இறை இல்லம் என்பது எதற்குரியது? ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இறை இல்லம் என்றால் என்ன, அங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு முன்னுரை தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னமா ஹாதிஹி, இறை இல்லம் என்பது லிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான இடம் இது. வஸ்ஸலாத்தி வகிராத்தில் குர்ஆன், தொழுவதற்கான இடம் இது, சஜிதா செய்வதற்கான இடம். இறை வேதமான அல் குர்ஆனை வாசிப்பதற்கான இடம். இறை நினைவிலே மூழ்கி
தங்களையே மறப்பதற்கான இடம் இது. இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பில்லாத விஷயத்தை, இதற்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை செய்யக்கூடாது வாப்பா என்று சொல்லி அழகாக அவருக்கு சொல்லி கொடுத்தார்கள். வரலாற்றிலே வருகிறது. ஹதீஸினுடைய வேறு சில அறிவிப்புகளிலே, புகாரி ஷரீஃபிலேயே இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் இவருக்கு எடுத்த இந்த பாடம் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த விதம் இருக்குது, அவருடைய உள்ளத்தில் அப்படியே நபியை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணத்தை அது கொடுத்து விட்டது. சொல்கிறதுலேயும் ஒரு பக்குவம் இருக்குல்ல, சொல்கிறதையும் ஒரு முறை இருக்குல்ல. நல்லதாக தான் நம்ம நாடுறோம், நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிறோம். கரடு முரடாக பேசிடக்கூடாது, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏதாவது சொல்லணும், மாற்றணுன்ற ரீதியில் சும்மா சகட்டு மணிக்கு பேசி அள்ளி விட்டுறக்கூடாது வார்த்தைகள் சில நேரத்திலே மனிதனை வாழ வைக்கும், சில நேரத்திலே அந்த வார்த்தைகளை கொன்றொழித்து விடும். ரசூலுல்லாஹ்வின் இந்த வார்த்தைகள் அவர் செய்த தப்பை மட்டும் திருத்தவில்லை, அவருடைய மனதிலே பெருமானாரை பற்றி ஒரு உயர்ந்த பிம்பத்தை கட்டமைத்தது, ஒரு உயர்ந்த எண்ணத்தை கட்டமைத்தது. உடனே அங்கிருந்து சொன்னார், அல்லாஹும்ம இர்ஹம்னி வ முஹம்மதன் வலா தர்ஹம் மானா ஹதா. யா அல்லாஹ், எனக்கும் இந்த முகம்மதுக்கு மட்டும் நீ ரஹ்மத் செய், வேற யாருக்கும் செய்யாது. எனக்கும் இந்த முகம்மதுக்கு மட்டும் நீ அருள் செய், எங்களோடு சேர்த்து யாரையும் நீ இணைத்து கொள்ளாதே என்று அந்த மனிதர் புலகாங்கிதம் அடைந்து சொன்னார், ஆனந்த பரவசத்தோடு சொன்னார். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை எவ்வளவு அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு அழகாக நமக்கு புரிகிற விதத்தில். படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி சொன்னால் புரியும், படிக்காத மக்களுக்கு வேற மாதிரி சொல்லணும். கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தோதுவாக பேச வேண்டும். நபிகள் பேசிய பேச்சு அவருடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இறைவா, எனக்கும் இந்த முகம்மதுக்கு மட்டும்தான் உன்னுடைய அருள் வேண்டும், வேற யாரும் சேர்த்திக்காத. மற்றவங்களாம் என்னை பயமுறுத்துறாங்க, மற்றவங்களாம் என்னை அடிக்க வந்தாங்க, மற்றவங்களாம் என்னை ஒரு மாதிரியான பார்வையில் முறைச்சி பார்த்தாங்க, இவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? நபி அத்தோடு விடலை, சொன்னாங்க ரசூல்லா, லக்கத் ஹஜ்ஜர்த வாசிஆ, இறை அருள் வந்து எவ்வளோ பெருசு, அதை ஏன்பா நீ சுருக்கிற? இறை அருள் என்பது விசாலமானதாச்சே, அதையே நீ சுருக்கிக்கிற, உன்னோடு என்னோடு மட்டும் ஏன் நிற்கணும்னு நினைக்கிற? அது எல்லாருக்கும் பரவலாமே, இறைவனின் அருள் கரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கலாமே, ஏன் இதை சுருக்கி பார்க்கிறாய் என்று கற்றுக் கொடுத்தார்கள். வரலாற்றில் வரிகளிலே வருகிறது, இவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டது மட்டுமல்ல, இவர் வீட்டுக்கு போனார், இவர் வசிக்கிற இடத்திற்கு போனார், கிராமத்திற்கு போனார், எல்லாரிடத்திலும் பேசினார். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு காரியம் நமக்கு மனசில் ரொம்ப பெரிய இன்பத்தை தந்துடுச்சின்னு சொன்னால் 4 பேர்கிட்ட இல்லை 40 பேர்கிட்ட சொல்லுவோம், கேட்டிங்களா அங்கே போன அற்புதமான பேச்சுங்க, எவ்வளவு அழகான அவர் நடந்துக்கிறாரு தெரியுமா, எவ்வளவு கனிவாக அவர் பேசுகிறாரு தெரியுமா. ஏன் சாப்பாடே வச்சுக்கங்களேன், நல்ல உணவாக இருந்தால் பேசுவோம், நல்லது நடந்தால் பிறருக்கு பேசுவோம். இவர் போனார், பேசினார். இவருக்கு மட்டும் இந்த மாற்றம் கிடைக்கவில்லை, இவரை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மாற்றம் கிடைத்தது. அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்திலே வருவதற்கு இவர் காரணமாக ஆனார் என்று வரலாறு முடிகிறது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க பாருங்கள். எவ்வளவு அற்புதமான வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே எவ்வளவு அழகாக விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க இருப்பாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் எதற்கு அனுப்பப்பட்டேன், என் வருகையின் நோக்கம் என்ன? நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறேன். வாழ்க்கையை கற்றுத்தருவேன், பண்பாட்டை கற்றுத்தருவேன், உங்கள் பார்வையை எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தருவேன், உங்கள் குடும்பத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் கற்றுத்தருவேன், எப்படி பேச வேண்டும் கற்றுத்தருவேன், எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற ஆசிரியராக நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் அதை பெருமையோடு சொன்னாங்க. உயர்ந்த தொனியிலே பெருமானார் பேசினா, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியர் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, எனவேதான் பெருமானார் பல பரிணாமங்களில் வந்தாலும் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே ஆசிரியர் தான். தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்வார்கள். நபி இடத்தில் ரபி ஆசிரியர் என்கின்ற பார்வையில் சஹாபாக்கள் பார்த்தாலும், சஹாபாக்களை ஒரு மாணவர் என்கின்ற பார்வையிலோ அல்லது அதட்டி உதட்டி பேச வேண்டிய இடத்தில் அப்படியான ஒரு தன்மையிலோ பெருமானார் பேசியதாக எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. தவறுகளை பார்த்தால்
பெருமானார் யார் அந்த தப்பு செய்தாரோ அவருக்கு மட்டும் உணர்த்தும் விதத்திலே பேசுவார்கள். மாபால அக்குவாமுன், சில பேருடைய நிலைமை ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, கூப்பிட்டு 4 பேத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு கேட்கறது இல்லை கேள்வி. அப்படி ஒருத்தர் கேட்டார்னா பெரிய அறிவாளி, இன்னும் உலகத்தில் யாரும் அவரை முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைகள்லாம் கேளுங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. அஜரத், கேள்வி கேட்கறது நல்லது தான், ஈஸி, பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். சொல்கிறாங்களா இல்லையா? கேள்வி கேட்டு அவர்களை தலைகுனிய வைப்பது பெருமானாரின் பழக்கம் அல்ல. கேள்வியும் கேட்பாங்க, பதிலையும் சொல்லிக் கொடுப்பாங்க. சஹாபாக்களே கேள்வியை எடுத்து வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹும் ரசூலுக்கும் தான் ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கே எல்லாம் தெரியும் என்பார்கள். ரொம்ப அழகான முறையில் கற்றுத்தருகிற ஆசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியத் இப்னு ஹக்கம் என்று ஒரு சஹாபி இருந்தார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் அவருக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அடிப்படையான மார்க்கத்தினுடைய செய்திகள் எல்லாம் போய் சேருகிறது. அவர் தொழுகைக்கு வந்தார். பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வேண்டி வருகிறார். சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. வந்தார், தொழுதார், இமாமத் ஜமாத்தாக தொழுகிறார். தொழுதுட்டு இருக்கும்போது அவர் வரிசையில் இருந்த ஒருத்தர் ஹச்சின்னு தும்மல் போட்டார். நம்ம என்ன செய்வோம், தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தர் சொன்னார், தும்முனவர். கேட்டவர் என்ன சொல்லுவார், யர்ஹமுக்கல்லான்னு சொல்லுவார் இல்லையா? இது வழக்கம். சரி, இது வெளியில் தொழுகைக்கு உள்ள நடந்தால் என்ன பண்ணுறது தெரியாத. அப்போ வரை அதை படிக்கலை அவர். இவர் நினச்சிக்கிட்டாரு தொழுவும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ்னு தும்மி அவர் சொல்லுவார். பக்கத்தில் இருக்க ஒரு யர்ஹமுக்கல்லா சொல்லி ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு தும்மி முடிச்சார் பாருங்க. அடுத்த நிமிஷம் யர்ஹமுக்கல்லா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டார். எங்கங்க? தொழுகையில் நிற்கும் பொழுது, தொழுகையில் ஜமாத்தா லைனில் நிற்கும் பொழுது யர்ஹமுக்கல்லான்னு சத்தம் போட்டு சொல்கிறார் முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லி முடித்தவொன்னு அங்கே சஃப்ல நிற்கிறவங்களாம் எல்லாரும் இவரையே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறாங்க, கண் கொண்டு ஓரக்கண்ணா இப்படி பார்க்குறாங்க. இவர் அங்கிட்டுக்குன்னு திரும்பி பார்த்தாரு, எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்களே, என்னாச்சு, ஐயோ என்னாச்சு, எங்கள் அம்மா அப்படின்னாரு. அது அப்படியே வருது வார்த்தை வா சகுலா, ஏ உம்மா, எங்கள் அம்மா, என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க, மா தஷாவுக்கும் தந்துருவன இலைய, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னையே பார்க்குறீங்க எல்லாரும், பேசாமல் முன்னாடி பார்த்து தொழுவுங்க அப்படின்னு தொழுகையிலே பேசுகிறார். தொழுகையிலே சொல்கிறார். சொல்லி முடித்தோடனே எல்லாரும் அவங்கவுங்க திரும்பிக்கிட்டாங்க. இவர் மனசில் ஓடுது, இன்றைக்கி அப்படித்தான் தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டி வச்சு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன நடக்க போது தெரியலையேன்னு மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே இருக்குது. தொழுகை முடிஞ்ச பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்முனவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தும்முனவர் எந்திரிச்சார். சரி, யர்ஹமுக்கல்லான்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. அவர் எந்திரிச்சார். யார்? இந்த முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு. எந்திரிச்ச உடனே, ஏங்க கொஞ்சமாவது வேண்டாம் உங்களுக்கு, எதில் நிற்கிறது தெரியல, தொழுகை தான் நிற்கிறோம் அப்படின்னா பெருமானார் பேசலை, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலா லா யுஸ்லிஹு ஃபீஹா ஷையும் மின் கலாமின் நாஸ். இது தொழுகை. தொழுகையிலே மக்களிடத்திலே சராசரியாக பேசுவதை போன்று இங்கே பேச முடியாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹரீமா கட்டிட்டீங்கன்னா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறீங்க. வெளியில் நீங்கள் தொழுகை அல்லாமல் பேசுகிற மாதிரி உண்டான பேச்செல்லாம் தொழுகையில் பேச முடியாதுமா. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராத்துல் குர்ஆன். தொழுகைனா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. தொழுகைன்னா தஸ்பீஹ் செய்யணும், அதில் தக்பீர் இருக்கும், கிராத்துல் குர்ஆன், குர்ஆனினுடைய வசனங்கள் ஓத வேண்டியது இருக்கும். இதுதாம்மா தொழுகை, இது அல்லாத மற்ற பேச்செல்லாம் தொழுகையில் இருக்கக்கூடாதம்மா அப்படின்னு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லிக் கொடுத்த செய்தியை சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, தொழுகை தெரியாத ஒருவர் செய்துவிட்ட விஷயத்தை எவ்வளவு அற்புதமாக அவருக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்துமான பாடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி சின்னதிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து பழக்கப்பட்டதினாலே பெரும் பிரச்சனைகள் வருகிற நேரத்திலும் கூட சஹாபாக்கள் நாயகத்தின் வகுப்பறையில் படித்ததினாலே அதை மிக எளிமையாக கையாளக்கூடிய பக்குவத்தை முழுமையாக பெற்றிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அன்பான சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முஆவியா வேற, முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா. இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. தபரானியில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூட நாங்கள் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் வந்தார். யார் அவர் அப்படின்னா, அவருக்கு பேர் வாயில் இப்னு ஹுஜ்ர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தாக்கும் வாயில் இப்னு ஹுஜ்ர் மின் அர்தின் பஈதா, ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாருங்க வாயில், உங்களுக்கு பார்க்கறதுக்கு
இப்போ நம்மளை நாடி வர்றார். ராகிபன் ஃபில்லாஹி வஃபி ரசூலிஹி, அல்லாஹுவின் மீதும் அல்லாஹ்வின் திருத்தூதரின் மீதும் நல்லெண்ணத்தோடு விரும்பி வர்றார். இந்த மார்க்கத்தை கற்றுக்கணும்னு நினச்சி வர்றார். வஹுவ பகியத்து அபினா இல் முலூக், அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இவர். அரச குடும்பங்களில் மிச்சமாக இருக்கக்கூடிய நபர்களில் இவர் முக்கியமானவர். வரக்கூடியவர் சாதாரணமான மனிதர் அல்ல, அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவர் வர்றாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை வரவழைச்சி உட்காத்தி வச்சு அவருக்கான மரியாதைலாம் கொடுத்து அவர்கிட்ட பேசுகிற முறையெல்லாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னாடி நடந்துக்கிறாங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவரை வழி அனுப்பிட்டு வரணும்னு சொல்லி இந்த அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு இவரை போய் மதீனாவுடைய எல்லை வரைய நீங்கள் கொண்டு விட்டுட்டு வழி அனுப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒட்டகத்தில் வந்தார். யார்? அந்த அரச பரம்பரையில் வந்த வாயில் இப்னு ஹுஜர். இவர் வழி அனுப்ப போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. பாலைவனத்தினுடைய சூடு கால் தாங்க முடியல. முஆவியா கேட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் நான் உட்காந்துருக்கீங்க மேலே, நானும் சேர்ந்து உட்காந்துருக்கிறேனே, என்னையால் கீழே நடந்து வர முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் சொன்னார், அப்படிலாம் வர முடியாது, நாங்கள் யார் தெரியுமில்ல, அரச குடும்பம், எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமில்ல அப்படின்னு பேசினார். உடனே அவர் அதை பெருசுப்படுத்தலை. சரி, நீங்கள் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு செருப்பு? அந்த செருப்பு ஏன்டா தாங்க, நானாவது கீழே போட்டு நடந்து வர்றேன். வாயில் இப்னு ஹுஜர் சொன்னார், அரச குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் சொல்கிறேன், என்னுடைய செப்பலை அணிகிறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த தகுதியெலாம் இன்னும் வரல, அதனால் பேசாமல் நடந்து வாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அடுத்து சொன்னாங்க முஆவியா, சரி நீங்கள் ஒட்டகத்திலையும் தர வேண்டாம், உங்கள் செருப்பையும் தர வேண்டாம், இந்த ஒட்டகம் போகக்கூடிய நிழல்லையாவது நான் அதை ஒட்டி வந்துக்கிறேனே ஓரமாட்டு. அவர் சொன்னார், நிழலில் கூட நடமாடக்கூடாது, வெயிலில் தான் வரணும், இந்த நிழல் படுற இடத்துல கூட நீங்கள் நடக்கக்கூடாது, அப்படி எங்களை ஓரமாக வாங்க, அப்படி வெயிலில் நடந்து வாங்க அப்படின்னு சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே படித்தவர். நபிகள் நாயகம் தான் அவருக்கு வாத்தியார், எல்லாம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். ரசூலுல்லாவின் கட்டளையை ஏற்று அதை மிகச்சரியாக சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள். ஒன்றுமே காட்டிக்கொள்ளவில்லை, உரிய முறையில் அவரை வழி அனுப்பிவிட்டு ஹஜ்ரத் முஆவியா வந்துட்டாங்க. இதான் நிகழ்ச்சிங்க. ஒரு சில ஆண்டுகள் உருண்டோடியது. ஷாமிலே அப்பொழுது இருந்தார்கள் முஆவியா. ஷாம் என்றால் இன்றைய சிரியா. அந்த பகுதிக்கு ஆளுநராக, ஆட்சியாளராக இருந்தார்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் இதே வாயில் இப்னு ஹுஜர் முஆவியா ரலியல்லாஹு சந்திக்கணுன்ற மாதிரியான ஒரு நெருக்கடி நேரம். ஆட்சியாளரை சந்தித்து சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா காலம் ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருடைய கையிலே எல்லாம் இருக்காது, காலம் உருண்டு கொண்டே இருக்கும். காலம் என்பது வட்டம், அது சுற்றி கொண்டே இருக்கும். இன்னைக்கு கீழே இருக்கார், நாளைக்கு மேலே இருப்பார், இன்னைக்கு மேலே இருப்பார், நாளைக்கு கீழே இருப்பார், எப்படியும் ஆகலாம். காலம் என்பது சக்கரம், சுற்றி கொண்டே இருக்கும். ஒரே நிலையில் எப்பொழுதுமே ஒருவர் இருக்க மாட்டார். அந்த சுற்றலுக்கு தோதுவாக நாமும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது முஆவியா, அன்னைக்கு சாதாரண முஆவியா, நாயகத்தின் நபித்தோழர் என்ற மிகச்சிறந்த பட்டத்தோடு இருந்தவர், இன்றைக்கு ஆளுநராக, ஆட்சியாளராக இருக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். சந்திச்சாங்க. சந்திக்க வரும்பொழுதே வாயில் இப்னு ஹுஜருடைய உள்ளத்தில் என்ன ஓடுது, அன்னைக்கு நம்ம இப்படி நடந்தோமே, அவர்கிட்ட தான் நம்ம நம்மளுடைய காரியத்தை சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம், என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ, நம்ம ஒட்டகத்தினுடைய நிழலில் கூட நடக்கக்கூடாதுன்னு சொன்னோமே, நம்ம செருப்பை கூட அவரை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலையே, நம்ம கூட ஒட்டகத்தை ஏற்றிக்கலையே, என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்று கற்பனையோடு வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்தவுடன் அவரை இறக்கி அங்கே போய் வாசலிலே போய் அவரை கூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ் எப்படி அவரை தனக்கு பக்கத்தில் அமர வைத்தார்களோ அந்த மாதிரி தன்னுடைய இடத்திலே அவரை அமர வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதே கண்ணியத்தை நபி எப்படி கண்ணியம் செய்தார்களோ, அவர் வரும் பொழுது முஆவியா அந்த சபையில் இருக்கும் பொழுது என்ன பார்த்தாரோ அப்படியே தன்னிடத்தில் முறை தவறி நடந்தவரிடத்திலும் கூட மிகச்சரியாக ரசூலுல்லாஹ் சென்ற மாதிரியே செய்தார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அன்னைக்கு முகமது நபியினுடைய சபைக்கு வரும் பொழுது எங்கள் நபி உங்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, உங்களை அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி உங்களை சிறப்பு செய்ய வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும், உங்களுக்கான மரியாதை தர வேண்டும் என்று நினைத்து எங்களுக்கெல்லாம் முன்னாடி வச்சு ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால அதே ஃபாலோ பண்ணி நானும் இப்போ உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சஹாபி ஆகிட்டாங்க, முஸ்லீம் ஆகிட்டாங்க. அவங்க மனசில் ஓடிச்சான், வரலாற்றில் வருகிறது, நான் அன்னைக்கு அப்படி செஞ்சுருக்க கூடாது, அவரை ஏற்றிருக்கலாமே, சும்மா தானே போச்சு, ஏற்றிருக்கலாமே, என்னுடைய ஒட்டகத்தில் என் செருப்பை கொடுத்து அவரை போட வச்சிருக்கலாமே, என் ஒட்டகத்தினுடைய நிழலில் கொஞ்சம் நடந்து வர வச்சிருக்கலாமே, இப்படி நான் பண்ணி போட்டனே என்று நினைத்து வருத்தப்பட்டார் என்பதாக வரலாறு முடிகிறது. அன்பான சகோதரர்களே, நபியின் பாசறையிலே படித்தவர்கள் நபியிடத்தில் படித்து கொண்ட விஷயத்தை பிறருக்கு அப்படியே வெளிப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் மிகச்சிறந்த ஆசிரியர் என்பதற்கான அடையாளம் தன்னிடத்தில் பயின்ற மாணவர்களை தன்னை போன்றே பண்புகளாலும் குணத்தாலும்
உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு அப்படியான ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்களை உருவாக்கக்கூடிய பக்குவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த வாரம் முழுக்க ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கக்கூடிய, ஒரு மாண்பான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்திலே சென்று படிக்கக்கூடிய, ஒரு பிரைமரி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி இடத்தில் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கை, பேசிய பேச்சு, அந்த 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 குழந்தையை கூனி குறுக வைச்ச அந்த செய்தியை எல்லா தளங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த நேரத்தில் தான் முகமது ரசூலுல்லாவின் பாடம் உலகத்திற்கு தேவைப்படுகிறது. ரசூலுல்லா எதிரியாக இருந்தாலும் கூட அவர் தன் அவைக்கு வந்து விட்டார், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்? தனக்கு வேண்டாதவர் என்று, தன்னுடைய கொள்கையை சாராதவர், தன் கொள்கைக்கு மிகப்பெரிய ஊறு விளைக்கக்கூடியவர் அப்படியாக இருந்தாலும் கூட எப்படி நடந்து கொள்வார்கள் என்கின்ற பக்குவத்தை உலகத்திற்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். மாணவர்கள் என்பவர்கள் தன்னம்பிக்கையால் உருவாக்கப்பட வேண்டும். மாணவர்களின் தன்னம்பிக்கை சீர்குலைக்கப்படக்கூடாது என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே தான் அடையாளப்படுத்தினாங்க, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது, நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அதை போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இடத்துல ரொம்ப லாங்குவேஜினுடைய அந்த நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, மொழியாற்றல் அதிகமாக இருக்குது, போய் படிச்சுட்டு வாங்க, போங்க யூத மொழியை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தார், 14 நாளாக படிச்சுட்டு வந்துட்டார். அடுத்து போனார், அடுத்து நீங்கள் வந்து இந்த ஹிப்ரு மொழியை படிச்சுட்டு வாங்கினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போனார், படிச்சுட்டு வந்துட்டார் சீக்கிரமாட்டு. உங்க நல்ல மொழி திறமை இருக்குங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இனிமே எனக்கு வகி வருதில்ல, அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன்னாங்க. 17 வயசில் வகியை அப்படியே எழுதக்கூடிய, அச்சாக எழுதக்கூடிய ஆற்றலை ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு பெற்றுக்கொண்டாங்க. 21 வயசில் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய தலைமையில் தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்க குர்ஆன் ஒரு புத்தக வடிவில், இந்த புத்தக வடிவத்தில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸைத் ரலியல்லாஹு. இது யார் இந்த திறமையை வெளியே கொண்டு வந்தது? ரசூலுல்லாஹ் என்ற ஆசிரியர் தான், நபி தான் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இப்னு மசூத் பார்க்கறதுக்கு இப்படி பண்ணி தான் இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சித்திர குள்ளர், குள்ளர் என்பது ஒன்று இருக்குது, சித்திர குள்ளர் ஒன்று இருக்குது, சரிங்களா? குள்ளர் என்றால் இயல்பான ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. சித்திர குள்ளர் என்றால் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. நான் நிற்கிறேன்ல, என்னோட இடுப்புக்கு தான் இருப்பார், அப்படித்தான் இருப்பார் சையதுனா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினாங்க, சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. குர்ஆனினுடைய ஞானமும் கருத்துக்களும் மிகச்சிறந்த ஆளுமையும் புதைஞ்சு கிடக்கு இந்த மனுஷங்கிட்ட அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, இவரிடத்தில் நீங்கள் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஜிப்ரீல் எப்படி கற்றுத்தந்தாரோ அப்படி ஓதுறாருங்க இவருன்னாங்க. ஜிப்ரீல் எனக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அதை அப்படியே பார்க்குறேன் இவருடைய திலாவத்தில், அம்புட்டு அழகாக ஓதுறாரு. என் மார்க்கத்திலேயே நல்ல மிகச்சிறந்த அறிவாளி, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இடத்துல அதிகமாக இருக்குது. அடையாளப்படுத்தினாங்க. அலமுன்னாஸி பில் ஹலால் வல் ஹராம், எது ஹலால் எது ஹராம் யாரு சொல்லுவா? என் சமுதாயத்திலே முஆது சொல்லுவார், முஆது இப்னு ஜபல். ஹலால் எது ஹராம் எதுன்ற அக்கு வேற ஆணி வேற பிரித்து போடக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது, அதை படிச்சுக்கங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். போரின் நுட்பமும் போரின் தந்திரமும் நிறைவாக பெறப்பட்டவர் யார் தெரியுமா? காலித் பின் வலீத் இருக்கிறார். இவர் போனார்னா போருக்கு வெற்றி தான். அந்த நுட்பத்தையும் துல்லியமான தாக்குதலை எப்படி தாக்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், போரினுடைய வரைமுறைகள் என்ன என்பதை மிகச்சரியாக தெரிந்திருக்கிறார். இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய, அவரிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இந்த துறையில, இந்த விஷயத்துல இவர் கைதேர்ந்தவர், இவர் இடத்துல இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒவ்வொரு சஹாபாக்களையும் பல பல பாகங்களுக்கு அனுப்பி வைத்து உலகத்திலே இஸ்லாத்தை மட்டுமல்ல அவர்கள் கற்றிருந்த, அவர்களிடத்திலே உள்ளே மறைந்து கிடந்த திறமைகளை, தனித்திறமைகளையும் பல மக்கள் பயன்பெறும் விதத்திலே ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார். அப்போ ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவரிடத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்ணி அவரிடத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகளை வெளியே கொண்டு வரணும். இதுதான் அந்த ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அந்த அந்த பிள்ளை இடத்துல அந்த அமைச்சர் பேசக்கூடிய அந்த காணொலியை பார்த்து பேசக்கூடிய விஷயம் என்ன? ஏங்க அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து தலைகுனிவை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறீங்க? எல்லாருமே என்ன ஆங்கிலம் படிச்சுட்டா வந்திருக்கிறோம், ஆங்கிலங்கிறது மட்டும் அறிவா என்ன? அது ஒரு மொழி, அப்படிதான். ஒரு ஒரு தன் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை கடத்துவதற்கான பாஷை. எத்தனையோ உலகத்தில் ஆயிரக்கணக்கான பாஷை இருக்கிறது, அப்படியான பாஷைகளில் ஒன்று, அவ்வளவுதான். அது இல்லை என்பதனால என்ன என்பது போன்ற கேள்விகளை வைப்பதை பார்க்கிறோம் இல்லையா? அதனால கடைசி மிஞ்சி மாணவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் ஒரே வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணத்தை பிள்ளைகளிடத்திலே விதைக்கக்கூடிய காட்சியாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகத்தின் வகுப்பறை எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் எப்படி மாணாக்களை உருவாக்கினார்கள், நபிகள் நாயகம் எப்படி தனித்தன்மையோடு தன்னிடத்தில் பயின்றவர்களை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார்கள் என்கின்ற பாடம் எல்லாம் உலகம் எல்லாம் படிக்க வேண்டும்.
யாரெல்லாம் இந்த துறையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற குணத்திற்கும் மிகுந்த சிறந்த பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழியிலே அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற நல்ல விஷயங்களை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வோம். நன்மைகள் பரவலாகுவதற்கு அல்லாஹ் நம்மையும் காரணமாக்கட்டுமாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.